பெட்டர் மீ பிஃபோர் 2026 சேலஞ்ச் டே 2 ஆஃப் 60 டேஸ். ஏன் நான் டாபிக் பார்த்துருந்தேன். அதில் சொசைட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டாப்பிக்காக இருந்தது. மென் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க வெர்சஸ் மென் வந்து சொஃபிஸ்டிகேட்டடாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. பட் நான் வந்து நிறைய வீடியோஸ் அண்ட் விமன் ஸ்ட்ரகிள்ஸை பற்றி பேசியிருந்தா கூட நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது மென் வந்து கஷ்டப்படுறாங்க அண்ட் அவங்களுமே வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான். வை பிகாஸ் ரீசெண்டாக ஒரு விமன் கம்யூனிட்டியில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட்க்குலாம் வந்து இந்த ஜென்ரேஷன் ஜென்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, லைக் ஏன் வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு பண்ணுறதுக்குலாம் நம்ம ஏன் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், நம்ம மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பர்சனை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னா கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்க எந்த பெயின் பாயிண்ட்ல இருக்காங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் அப்பா ஜென்ரேஷன்லலாம் வந்துட்டு இது மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தான் அத்தாரிட்டி பர்சனாக இருப்பாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் அத்தாரிட்டி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நினைக்கிறதுக்கே நம்ம வந்து மோட்டிவேட் பண்ண வேண்டி இருக்கு. வை பிகாஸ் அதை பார்த்து தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க. அப்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கான எமோஷ்னல் சப்போர்ட்டும் கொடுக்க வேண்டி இருக்கு. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளுதும் கூட. ஸோ எண்ட் ஆஃப் த டே மென்னோ விமெனோ எவ்ரி ஒன் டு பி டிசர்வ் டு லீவ் தேர் ஹாப்பி லைஃப். பை பாய்.